பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய விடியலின் வாரத்தை ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார். எத்தனையோ தீமைகளுக்கு நடுவில் இந்த நாளில் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை மட்டுமே. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்காணித்து பத்திரமாய் இம்மட்டும் சுமந்து காத்தவராய் இருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். நம்முடைய நாவுகள் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி துதி ஏறெடுக்க ஒரு விசையும் தயங்காமல் நாம் நன்றி சொல்வோம். நிச்சயமாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் தான் இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரோடு கூட இணைய அவருடைய வார்த்தையை கேட்க நாம் இந்த இணைப்பில் வந்திருக்கின்றோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் எல்லாம் நன்மைக்கே. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 5-6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பிரியமானவர்களே, மிக அருமையான வார்த்தை. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நிறைய இடங்களில் நாம் நம்முடைய சொந்த அறிவாற்றலில் சார்ந்து செயல்படுகின்றோம். நான் அறிவுள்ளவன், ஞானமானவன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், உலகில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளை பற்றி எனக்கு அறிவிருக்கின்றது, எல்லாவற்றையும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, இதோ என்னுடைய பதவிக்கு ஏற்றவாறு நான் இந்த நாளில் நடந்து கொள்கிறேன், என்னுடைய அறிவை பயன்படுத்தி என்னுடைய பதவியில் அந்தந்த காரியத்தை நான் சரிவர செய்கிறேன் என்று நான் என்று பெருமை பேசிக் கொள்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்முடைய செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதோ சமீபத்தில் வந்த நாம் நிறைய இயற்கையின் சீற்றங்களை பார்க்கின்றோம். வெள்ளப்பெருக்கு, பூமி நிலநடுக்கங்கள், இப்படி பலதரப்பட்ட மனிதனுடைய வல்லமைக்கும் மனித அறிவுக்கும் எட்டாத பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காரியத்தை எல்லாம் மனிதனால் தடுக்க முடியுமா? இது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய கரத்தில் மட்டுமே செயல்படக்கூடியதா இருக்கின்றது. ஆகையால் நம்முடைய அறிவாற்றலால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. சமீபத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நிறைய இடங்களில் மின்சாரம் கிடையாது, உணவு தட்டுப்பாடு, வெளியே செல்ல முடியாதபடி ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வரும்போது உங்கள் அறிவால் என்ன செய்ய முடியும்? உங்கள் பதவியால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கரத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய வல்லமை மட்டுமே அந்த நாட்களில் செயல்படக்கூடியதா இருக்கின்றது. எதை நினைத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அது அனைத்தையும் அவர்பால் விட்டுவிட்டால், அவரை நம்பி அந்த காரியத்தில் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய பாதைகளை ஆண்டவர் செம்மையாக மாற்றி விடுவார். எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த வசனம் எதை குறிப்பிடுகின்றது? நீ எதை செய்தாலும் நான் ஞானவான், எனக்கு தெரியும், இது இப்படி செய்தால் இதுதான் நடக்கும் என்று, இதை இப்படி நடத்தினால் இதுக்கு எனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்று நாமே ஒன்றை தீர்மானம் செய்து இந்த நாளில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் அது பயங்கர தோல்வியில் முடிகின்றது, எதிர்பார்க்காத தீமையை விளைவிக்கின்றது. அப்படி தீமை வரும்போது நாம் உடைந்து போகின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும்போது உன்னுடைய பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். எந்த தீமையும் அணுகாதபடி இறைவன் உன்னை வேலியடைத்து காப்பார். இதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு சிறு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. எழுத்தாளர் ஜெயகாந்தனின் கதை. அந்த கதையின் பெயர் தர்க்கத்துக்கு அப்பால். தர்க்கத்துக்கு அப்பால் என்றால் நம்முடைய கரத்திற்கு அப்பால் பட்ட ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய கரத்திற்கும் அவன் செயல்பாட்டுக்கும் அப்பால் நடந்த ஒரு காரியம்தான் இது என்று இந்த தலைப்பு அமைந்திருக்கின்றது. இந்த கதையை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஜெயகாந்தன் ஒரு இடத்திற்கு செல்கின்றார் ஒரு வேலையை செய்வதற்காக.
ஆனால் போகும்போதே அவருடைய மனதில் தோன்றுகின்றது, இந்த காரியம் தோல்வியாகத்தான் முடியும் என்று. ஆனால் எதிர்பாராதபடி அந்த காரியம் வெற்றியாக முடிந்து விடுகின்றது. திரும்பி வரும்போது தன்னுடைய ஊருக்கு சென்று இந்த வெற்றியை நான் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது அவரிடம் இருந்தது 16 ஆனா மட்டும்தான். 12 ஆனாவை தன்னுடைய பயணத்திற்காக எடுத்து வைக்கின்றார். 2 ஆனாவில் காப்பி குடித்து விடுகின்றார். மீதம் இருக்கக்கூடிய 2 ஆனாவை ஒரு குருட்டு பிச்சைக்காரனை பார்க்கின்றார். அவனுடைய தட்டில் வெறும் செப்பு காசுகள் மட்டுமே இருக்கின்றது. ஆகையால் இவர் அவருடைய தட்டில் 2 ஆனாவை போடுகின்றார். பின்பு டிக்கெட் வாங்குவதற்காக அந்த இடத்திற்கு சென்று பயணத்திற்கு வேண்டிய டிக்கெட்டை வாங்கும்போது அங்கிருப்பவர் சொல்கின்றார், இந்த நாளிலிருந்து 12 ஆனா கிடையாது, 13 ஆனா என்று சொல்லுகின்றார். அவரிடம் இருந்தது 12 ஆனா மட்டும்தான். 1 ஆனா அவருக்கு தேவைப்படுகின்றது. மனம் தடுமாறுகின்றார். என்ன செய்வது? யாரிடத்தில் போய் இந்த 1 ஆனாவை நான் கேட்பது? கடைசியாக தீர்மானம் செய்கின்றார். அந்த குருட்டு பிச்சைக்காரனிடம் சென்று அவர் தட்டிலிருந்து 2 ஆனாவை எடுத்துவிட்டு 1 ஆனாவை போடுகின்றார். அப்போது இதை அறிந்த அந்த குருட்டு பிச்சைக்காரன் சொன்னது, நீ நரகத்துக்கு தான் போவாய் என்று அவரை சபிக்கின்றார். அவர் சொல்ல வார்த்தை அவருக்கு நெருப்பு கட்டையை தன் கையில் எடுத்தது போல் இருக்கின்றது. உடனடியாக அந்த 2 ஆனாவை அவருடைய தட்டில் போட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து விடுகின்றார். இப்போது அவருடைய பயணத்துக்கு 1 ஆனா குறைவாக இருக்கின்றது. ரயில் சென்று விட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்பு அவர் எப்படியோ யாரிடத்திலோ பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு திரும்புகின்றார். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு நிஜமான நிகழ்வுதான். சில வருடங்களுக்கு முன்பதாக கேரளா ரயில் விபத்துக்குள்ளாயிற்று. அந்த ரயிலில் பயணம் செய்ய வேண்டியவர்தான் ஜெயகாந்தன். ஆனால் ஆச்சரியவசமாக அவர் உயிர் தப்பினார். இதற்கு என்ன காரணம் என்று அவருக்கே தெரியவில்லை. என்னை காப்பாற்றியது கடவுளா அல்லது நான் செய்த நன்மையின் காரியமா? எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் நிச்சயமாக நன்றி கூறுகின்றேன் என்று மனதார நன்றி கூறுகின்றார். இந்த கதையில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன? அந்த ரயிலில் அவர் பயணம் செய்திருந்தால் நிச்சயம் அவர் உயிரை இழந்திருப்பார். அதே சமயத்தில் அறிவோடு நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தையை அவர் பொருட்படுத்தாதபடிக்கு, நான் போட்ட காசு தானே, நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைத்து அந்த குருடர் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அதை அசட்டை பண்ணிவிட்டு அந்த ரயிலில் ஏறி இருந்தால் இன்றைக்கு அவர் உயிர் தப்பியிருக்க மாட்டார். அந்த குருடர் சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு அந்த வார்த்தை கடினமாக இருந்தது. ஒரு நெருப்பு கட்டையை கையில் பிடித்தது போல் இருந்தது. உடனடியாக அந்த காசை அந்த இடத்திலே போட்டுவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து விடுகின்றார். ஒரு விசை அவருடைய இதயம் பாரப்பட்டு விட்டது. இந்த நபரிடத்திலிருந்து இனி நான் இதை எடுக்கவே கூடாது என்று அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று அப்போது அவர் பயணம் மேற்கொள்ளவில்லை. ஆனால் பின்பு எப்படியோ அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அன்றைக்கு அவர் அந்த ரயிலில் ஏறி இருந்தால் நிச்சயமாக உயிர் தப்பி இருக்க மாட்டார். சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. பிரியமானவர்களே, ஜெயகாந்தன் தன்னுடைய சொந்த ஆற்றலை அவர் சார்ந்து நின்றிருந்தால் அவருக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலோ அல்லது நான் தானே காசு போட்டேன் என்று போட்ட இடத்திலே அந்த காசை எடுத்துவிட்டு அறிவோடுதான் நான் செயல்படுகிறேன் என்று நினைத்திருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்தில் தன்னுடைய மனம் கசிகின்றது, தன்னுடைய மனம் பாரப்படுகின்றது. இந்த இடத்தில் இந்த வசனம்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இறைவன் தாமே அவர் செல்லக்கூடிய பாதையை அவர் செம்மையாக்கி இருக்கின்றார். அவர் அந்த பாதையை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். இந்த ரயிலில் என்னுடைய மகன் பயணம் செய்யக்கூடாது என்று இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த குருடரின் மூலியமாக இறைவன் தாமே அவருடைய இதயம் பாரப்பட்டு போதுமான பணம் இல்லாதபடி அவருடைய பயணம் அந்த நேரம் தடைப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள். அப்போது அவர் உங்கள் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், எல்லாம் நன்மைக்கே. ஏதோ ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, நான் ஒன்றுமே செய்யவில்லையே, ஏன் இந்த தடை என்று நிறைய கேள்விகளோடு உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று அவர் பிரித்து வைத்திருக்கலாம்.
எல்லோருக்கும் இந்த பந்தி கிடைத்தது, எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே. எல்லோரும் சென்று விட்டார்கள், நான் மட்டும் போகவில்லையே. எல்லாருக்கும் இந்த சலுகை கிடைத்தது, எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்று சில நேரங்களில் சில காரியங்களும் சில விஷயங்களும் உங்களுக்கு தடைப்படுகிறது என்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். இறைவன் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கின்றார். உங்கள் பாதைகளில் அவர் கவனமாயிருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இதில் பயணம் செய்யக்கூடாது, இந்த காரியத்தில் இவர்கள் இடம்பெறக்கூடாது, இதிலிருந்து இவர்களை நான் வேர்பிரிக்கின்றேன், இவர்கள் வித்தியாசப்பட்டு நிற்பார்கள் என்று இறைவன் தாமே நம்மை விலக்கி வைக்கிறார். இந்த நாட்களில் இறைவன் விலக்கி வைத்ததை நீங்களும் விலகி நில்லுங்கள். இறைவன் இணைத்து வைக்கும்போது, இறைவன் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்யும் போது அதை மன நிறைவோடு நீங்கள் செய்து மகிழுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தில் உங்களுக்கு தடை கொடுக்கிறார் என்றால் அதில் ஏதோ பெரிய தீமை இருக்கின்றது. ஆகையால் தான் இறைவன் சிறந்ததை கொடுக்க இப்போது இந்த சின்ன தடையை கொடுக்கிறார் என்று மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பி வாழும்போது உங்கள் அறிவாற்றலை சார்ந்து நில்லாதபடி நீங்கள் அப்படி செயல்படும் போது நிச்சயமாக இறைவன் உங்கள் பாதைகளை எல்லாம் செம்மையாக வழி நடத்துவார். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் ஞானத்தின்படியோ உங்கள் அறிவின்படியோ செயல்படாதபடி ஆண்டவரின் ஆலோசனையின்படி அவருடைய நெறியில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் வெற்றிதான். நீங்கள் எல்லாவற்றிலிருந்து தப்பி பிழைத்து கொள்வீர்கள். இறைவன் உங்களை பிரித்தெடுப்பார். இறைவன் உங்களை ஆசிர்வதித்து மேன்மை அடைய செய்வார். கால தாமதமானாலும் நிச்சயமாக உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த சின்ன கதை எத்தனை விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது, எவ்வளவு கருத்துக்கள் ஆழமாக இருக்கின்றது. தன்னிடம் இருந்த 16 ஆணாவை அவர் நேர்த்தியாக பிரித்தெடுத்தார். 12 ஊருக்கு செல்வதற்காக, 2 ஆணாவை தன்னுடைய வயிற்றுக்காக, 2 ஆணாவை ஒரு ஏழைக்கு கொடுத்தார். இதில் தானமும் இருக்கின்றது, தனக்கான காரியங்களும் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கரம் இவரோடு இருந்தபடியினால்தான் அவருடைய மனம் அந்த நேரம் தடுமாறியது. நான் என்ன செய்ய போகிறேன், 1 ஆணா குறைவாக இருக்கிறதே என்று நினைத்தார். ஆனால் அந்த குருடனின் வார்த்தையை கேட்டபோது நீ நரகத்துக்கு போவாய் என்று அவர் சபித்த போது அந்த சொல் அவருக்கு நெருப்புக்கட்டை பிடித்தது போல இருந்தது. அவருடைய இதயத்தில் ஒரு சூடு போட்டது போல இருந்தது. உடனடியாக அந்த காசை அதே இடத்தில் அவர் போட்டுவிட்டு கடந்து சென்று விடுகின்றார். எல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் நன்மைக்கே. எந்த காரியத்தில் உங்களுக்கு தாமதம் என்றாலும் அதுவும் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். நிறைய நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், அதுவும் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். உறவுகள், நண்பர்கள், நீங்கள் வேலை செய்த இடத்தில் நிறையவற்றிலிருந்து நீங்கள் தனித்துவமாய் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், வித்தியாசமாய் பார்க்கலாம், அதுவும் நன்மைக்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். என்ன நேர்ந்தாலும் சரி, இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார். முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் போது அவர் உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் கவனமாய் பார்த்து நேர்த்தியான வழியில் நடத்துவார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த வசனத்தின்படியே முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் நம்பும் போது எப்படிப்பட்ட தீமை இருந்தாலும் அதிலிருந்து எங்கள் இறைவன் எங்களை பிரித்தெடுப்பீர், பத்திரமாய் காப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. இந்த நாளில் எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இறைவன் எங்களை பாதுகாப்பீர், நீர் எங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரை நம்புகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படியே எங்கள் வாழ்வை நீர் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். என்ன நடந்தாலும் அதுவும் இறை சுத்தப்படியே நன்மைக்கு ஏதுவாக தேவன் எங்களுக்கு மாற்றி தருவீர். எது தாமதமானாலும் இறைவன் சிறந்த பந்தியை எங்களுக்கு தருவீர் என்ற ஒரு தயங்காத விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செபங்கள் அனைத்தையும், இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இறைவன் உடைத்து அவர்களுடைய பாதைகளை நீர் செம்மையாக்குவதற்காக நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த செபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.
அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அனைவருக்கும் இது பிரயோஜனமாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. என்னை கையேந்து விடல, என்னை தலை குனியவும் விடல, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல. ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை.